السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அசருடைய தொழுகைக்கு பின் இந்த துஆவை ஓதுவோம். இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை உள்ளடக்கிய மிகவும் சக்தி வாய்ந்த துஆ. இந்த துஆவை ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். இந்த துஆவை ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடம் எதை கேட்கின்றோமோ அதை அல்லாஹ் நமக்கு பூர்த்தி செய்து தருகின்றான். கவலைகள் கஷ்டங்களை நீக்குகின்றான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது ஜும்ஆவுடைய நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் ரஜப் மாதத்தினுடைய ஒரு ஜும்ஆவுடைய நாள். ரஜப் மாதம் மிகச்சிறந்த மாதம், அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மாதம். ஜும்ஆவுடைய நாளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது கூறினார்கள், நாட்களிலே சிறந்த நாள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இன்னும் கூறினார்கள், ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றதே, அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்று கூறினார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம்களுக்கிடையே அந்த நேரம் பற்றி பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்து, அதாவது அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட அந்த நேரம், இந்த நேரத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரத்தில் நாம் இந்த துஆவை ஓதுவோம். இஸ்முல் ஆலம் என்ற இந்த வார்த்தையை உள்ளடக்கிய ஒரு துஆ. இந்த வார்த்தையை உள்ளடக்கிய துஆவை யார் அல்லாஹ்விடம் கேட்கிறாரோ அவர்களுடைய துஆ உடனே அங்கீகரிக்கப்படும். அந்த அளவுக்கு சிறந்த வார்த்தை தான் இந்த இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை. அதே போன்று திருமிதி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு மனிதர் இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார். அல்லாஹ் அந்த மனிதரை சுவர்க்கத்திற்கு அடிமையாக்கின்றான். அல்லாஹ் அந்த மனிதரை சுவர்க்கவாசியாக மாற்றினான் என்று திருமிதி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு சிறந்த வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு துஆ. லா இலாஹ இல்லா அன்த யா ஹன்னான் யா மன்னான் யா பதீஅஸ் ஸமாவாதி வல் அர்ள் யா தல் ஜலாலி வல் இக்ராம். லா இலாஹ இல்லா அன்த யா ஹன்னான் யா மன்னான் யா பதீஅஸ் ஸமாவாதி வல் அர்ள் யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்ற இந்த வார்த்தை. இதனை ஓதுவோம். இதில் வரக்கூடிய யா ஹன்னான் யா மன்னான் என்ற இந்த வார்த்தை இஸ்முல் ஆலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை